என் பேர் வெங்கட்ராமன். நான் இங்கே அடையாரில் 35 வருஷமாக இருக்கிறேன். இந்த இந்திரா நகர் பார்க்குக்கு ஒரு 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன், 15-20 வருஷமாக வந்துட்டுருக்கேன். எப்போதும் இல்லாத ஒரு நிகழ்வு இப்போ இந்த ஒரு மாதமாக நான் நோட்டீஸ் பண்ணேன். இதில் என்னன்னாக்க, இந்த ஒரு மாதத்தில் இந்த காக்கைகள் விழுந்து இறக்கிறது ஒரு தொடர் சம்பவமாகவே வந்துட்டுருக்கு. முதல்லலாம் 1-2 விழுந்துச்சு, 1 இருந்து விழும், அப்புறம் 1 நாள் 2 நாள் கழித்து செத்து போயிடும். இதே மாதிரி 1-2 இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கடைசியாக நான் கேள்விப்பட்டது 25-30 காக்காய்க்கு. இப்போ பார்த்திங்கன்னா என் தலைமையில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100-150 காக்கா பறந்துட்டுருக்கு. இது தினசரி நிகழ்வாக நடக்கிறது. இது நான் இது ஒரு தற்செயலாக நடக்கக்கூடிய விஷயமா, இல்லை வெளியில் இது இந்த ஏதாவது நோய் பரவல் எதாவது இருக்கான்னு தெரியல. இப்போ கூட வெளியில் நடந்தப்போ ஒரு வீட்டில், அப்பார்ட் ஃப்ரம் பார்க்கு தவிர வெளியில் ஒரு வீட்டில், இதே ஏரியாவில் ஒருத்தர் டப்பாவில் ஒரு விழுந்த காக்காயை எடுத்து கொண்டு போய் ஓரமாக விட்டார். இது இந்த ஏரியாவில் மட்டும் நடக்குது, வேறு எந்த ஏரியாவில் நடக்கலை. இதில் ஏதோ ஒரு இது இருக்குது. தயவுசெய்து இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது என்னன்னு பார்த்து விசாரித்து இதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்குறேன். நான் அடையார் பார்க்கில் வாட்ச்மேனாக வேலை பார்க்குறேன். எங்கள் அடையாரில் இந்திரா நகர் பார்க்கு, இதுக்கு காக்கா பார்க்குன்ற பேர். இது என்ன பிரச்சனை ஏற்படுத்துங்க? அதான் போன மாதத்துலேருந்து அந்த ஒரு மாதம் காலமாக காக்கா இறந்து போகுதுன்ட்டு நிறையா கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அந்த ஒரு காக்கா 2 காக்கா தான் இறந்து போகுது. இருக்க மேலும் பார்த்திங்கன்னா 6 காக்கா 7 காக்கா அப்படின்ட்டு அதிகமாக தான் போதை வச்சு ஒன்றும் குறையவும் இல்லை. இது பருவ காய்ச்சலா அப்படின்ட்டு யோசித்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்ககிட்ட சொல்கிறாங்க. நாங்கள் கார்பரேஷன் மூலிமா சொல்லியிருக்கோம். அவங்க மூலிமாவும் டாக்டர் வந்திருக்காங்க, வெட்டரி டாக்டர் பார்த்துட்டு போகிறாங்க. 2 நாளாக செக் பண்ணிவிட்டு காக்காவை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய்ட்டு இன்னும் ரிசல்ட் எதுவும் சொல்கிறேன்ருக்காங்க வெயிட் பண்ணி. பர்சனலாகவும் வாக்கிங் போகிறவங்களும் வெளியே தனியார் மருத்துவமனையிலேருந்து ஒருத்தர் வெட்டிக்கல டாக்டர் ஒரு 2 காக்காங்களை எடுத்துன்னு போயிட்டுருக்காரு, பார்த்துருக்காரு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு சொல்கிறேன்ருக்காரு. இல்லை சார், மாநகராட்சியிலேருந்து 2 நாளாக தான் போயிடறாங்க. 2 நாளாக எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. நேற்று எடுத்துகிட்டு போகிறாங்க, இன்றைக்கி காலையிலையும் வாங்கிட்டு போகிறாங்க. ஒரு நாள் அதான் 6 இல்லை 7 அப்படி ஆகிடும். இன்றைக்கி வீழ்ந்துச்சுன்னா இன்றைக்கி சாவாது, மறுநாள் நைட்டு தான் சாவும். இன்றைக்கி பகல் ஃபுல்லாக இருந்து நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு மறுநாள் நைட்டு தான் சாவும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது வரைக்கும் எத்தனை காக்கா இறந்துருக்குன்னு தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கு மேலே இருக்கும் ஒரு மாதத்துக்கு. ஒரு மாதம் 100 காக்கா டெய்லி மரத்தில் தானாக கீழே. ஆமாம், தானாக பறக்க முடியாமல் கீழே விழுது, மயக்கம் போட்ட நிலைமைன்ற மாதிரி கீழே விழுந்து என்னன்னா அதனால் நடக்க முடியாமல் அது ஒரு சில காக்காக்கு ரெக்கை விரிக்க முடியாமல் பண்ணுது. அதில் கவுந்து வச்சு படுக்குது. இல்லைனா கழுத்து திரும்பி கோணையாக இருக்கிற மாரி இருக்குது. அதெல்லாம் அந்த பறவை காய்ச்சல்ன்ற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. சில பேர் வாக்கிங் வர்றவங்க, இந்த வயசானவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அச்சத்தில் இருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.